வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட புதுப்பாளையம் வார்டு ஐயனார் கோவில் வீதி இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிகள் சட்டமன்ற உறுப்பினர், புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி அவர்களின் திருக்கரங்களால் பூமி பூஜை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட புதுப்பாளையம் வார்டு ஐயனார் கோவில் வீதி மறைமலை அடிகள் சாலை முதல் திருவள்ளுவர் சாலை வரை பழுதடைந்த பழைய சாலையினை மாற்றி அமைத்து புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிகள் ஆதிதிராவிடர் நலத்துறை போட்கோ மூலம் ரூபாய் 62 லட்சம் செலவில் பணிகள் துவங்குவதற்கான பூமி பூஜை விழா ஐயனார் கோவில் வீதி புற்றுமாரியம்மன் கோவில் அருகில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க குழு உறுதிமொழி குழு தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி அவர்களின் திருக்கரங்களால் பூமி பூஜை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. மேலும் இவ்விழாவில் ஆதிதிராவிடர் நலத்துறை பெட்கோ செயற்பொறியாளர் பக்தவச்சலம், இளநிலை பொறியாளர் முகுந்தன், புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் நமச்சிவாயம் மற்றும் உருளையன்பேட்டை தொகுதி மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்களும் நிர்வாகிகளும் மகளிர்களும் என பலர் விழாவில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காமராஜ் சாலையில் அமைந்திருக்கும் அரச மரத்து விநாயகர் ஆலயத்தின் 9ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி காமராஜர் சாலையில் உள்ள அரச மரத்து விநாயகர் ஆலயத்தில் 9ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா சாரதி நகரில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாகி சண்முகம் செய்திருந்தார். மேலும் நிகழ்ச்சியில் சாரதி நகர் இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மகாகவி பாரதியார் நினைவு நாளை முன்னிட்டு புதுவை மக்கள் தமிழ் சங்கத்தின் சார்பில் பாரதியார் சிலைக்கு மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. மகாகவி பாரதியார் நினைவு நாளை முன்னிட்டு புதுவை மக்கள் தமிழ் சங்கத்தின் சார்பில் பாரதியார் சிலைக்கு மாலை அணிவித்து மலரஞ்சலி செய்யப்பட்டது. தலைவர் வழக்கறிஞர் மு.ப. சரவணன் தலைமையில் புதுவை மக்கள் தமிழ்ச்சங்க நிர்வாகிகள், துணைத் தலைவர்கள் செல்வமணி, ரவிச்சந்திரன், பொதுச் செயலாளர் ஜெயமுருகேசன், செயலாளர் முருகன், புண்ணியமூர்த்தி, செல்வகுமார், ரவிச்சந்திரன், பேராசிரியர் செந்தமிழ் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தினர். புதுவை திப்ராயன்பேட் அன்னை ஆரோக்கிய மாதா ஆலயம் 50ஆம் ஆண்டு திருவிழா உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் பங்கு கொண்டு தேர் இழுத்தார். செப்டம்பர் மாதம் 8/9/2024 ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி அளவில் புதுவை தூய இருதய ஆண்டவர் பசிலிக்கா பங்கு தந்தை பேரருட் திரு பிச்சைமூர்த்தி அடிகளார் அவர்கள் திருப்பள்ளியை நிறைவேற்றியதை தொடர்ந்து மதியம் 12 மணி அளவில் கொடியேற்றி பின்னர் மாதாவின் கஞ்சி வழங்கப்பட்டது. அன்று மாலை 6 மணிக்கு சிறிய தேர் ஆசீர் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 9/9/24 திங்கட்கிழமை மதியம் 12 மணி அளவில் கொடியேற்றியவுடன் அன்று மாலை 6 மணி அளவில் சிறிய தேர் ஆசீர் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 10/9/2024 செவ்வாய்க்கிழமை மதியம்
12 மணி அளவில் கொடி ஏற்றியவுடன் அன்று மாலை 6 மணி அளவில் ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. இதில் உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் பங்கு கொண்டு திருத்தேர் இழுத்தார். அவரை அப்பகுதி இளைஞர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். உடன் தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் ராஜி, மாநில சிறுபான்மை துணை அமைப்பாளர் நோயல், மீனவர் அணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, மோரிஸ், ரகுமான் மற்றும் புனித ஆரோக்கிய அன்னை ஆலய விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஆகியோர் உடன் இருந்தனர். லாஸ்பேட்டை தொகுதியில் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி விழாவில் சப்தகிரி குழும நிர்வாக இயக்குனர் VPS ரமேஷ்குமார் கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டு அன்னதான விழாவை தொடங்கி வைத்தார். புதுச்சேரி லாஸ்பேட்டை சாந்தி நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் 36ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி உற்சவ விழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது. கடந்த வெள்ளிக்கிழமை கணபதி ஹோமத்துடன் தொடங்கிய விழாவில் சனிக்கிழமை மகா அபிஷேக விசேஷ அலங்காரம், மகா தீபாராதனைகள் நடைபெற்றது. ஸ்ரீ வலம்புரி வெற்றி விநாயகர் திருவீதி உலா நடைபெற்றது. தொடர்ந்து நேற்று இரவு விநாயகருக்கு மகா அபிஷேகம் உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சப்தகிரி குழும நிர்வாக இயக்குனர் VPS ரமேஷ்குமார் கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டார். தொடர்ந்து அவருக்கு ஆலய அறங்காவல் குழு சார்பில் பொன்னாடை போற்றி மாலை அணிவித்து சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து ஆலயத்திற்கு நிதி உதவியும் அவர் வழங்கினார். இதில் திரளான பக்தர்கள் மற்றும் ஆலய அறங்காவல் குழு நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். இதுபோல் லாஸ்பேட்டை நெசவாளர் நகர் செல்வமுருகன் வீதியில் 3ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா விமர்சையாக நடைபெற்றது. சப்தகிரி குழும நிர்வாக இயக்குனர் VPS ரமேஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவில் விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டனர். தொடர்ந்து நடைபெற்ற அன்னதான விழாவில் சப்தகிரி குழும நிர்வாகி VPS ரமேஷ்குமார் தொடங்கி வைத்தார். முன்னதாக அவருக்கு நெசவாளர் நகர் இளைஞர்கள் சார்பில் பொன்னாடை போற்றி மாலை அணிவித்து சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதேபோல் லாஸ்பேட்டை பூந்தோட்டம் இளைஞர் மற்றும் ஊர் மக்கள் சார்பில் கஜமுக கணபதியின் 4ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இன்று நடைபெற்ற சிறப்பு பூஜையில் சப்தகிரி குழும நிர்வாக இயக்குனர் VPS ரமேஷ்குமார் கலந்து கொண்டு கஜமுக கணபதியை வழிபட்டார். அவருக்கு பூந்தோட்ட இளைஞர்கள் சார்பில் பொன்னாடை போற்றி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தொடர்ந்து நடைபெற்ற அன்னதான விழாவையும் சப்தகிரி குழும நிர்வாக இயக்குனர் VPS ரமேஷ்குமார் தொடங்கி வைத்தார். வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து இளநிலை பொறியாளர் கருத்தாயன் பணி நிறைவு பாராட்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து இளநிலை பொறியாளர் கருத்தாயன் பணி நிறைவு விழா குருமாம்பேட் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர் சத்யநாராயணன், வருவாய் ஆய்வாளர் ரவிக்குமார் மற்றும் பல்வேறு பிரிவு செயற்பொறியாளர், உதவி பொறியாளர் மற்றும் இளநிலை பொறியாளர்கள் கலந்து கொண்ட விழாவில் இளநிலை பொறியாளர் கருத்தாயன் செய்த பணிகளை பாராட்டி சக பொறியாளர்கள் மற்றும் நண்பர்கள் நினைவு கூர்ந்து பாராட்டினார். மேலும் இந்நிகழ்ச்சிகள் வில்லியனூர் மற்றும் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள், உள்ளாட்சித்துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் மற்றும் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள், நண்பர்கள், பொதுமக்கள், உறவினர் என ஏராளமானோர் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து பழங்கள் மற்றும் பூச்செண்டு வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர்.
வரலாற்று சிறப்புமிக்க நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த சுல்தான்பேட்டை குளத்தை புதுப்பித்து நடைபாதை மற்றும் சிறுவர் பூங்கா அமைக்கும் பணி எதிர்க்கட்சி தலைவர் சிவா ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதியில் பல்வேறு பகுதிகளில் உள்ள குளங்களை தூர்வாரி நீர் ஆதாரங்களை பாதுகாக்கும் பணிகளை சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான இரா சிவா செய்து வருகிறார். அந்த வகையில் சுல்தான்பேட்டை முகப்பில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க நூற்றுக்கால் பழமை வாய்ந்த குளத்தை தூர்வாரி புதுப்பித்து குளத்தில் படிக்கட்டுகள், குளத்தை சுற்றி நடைபாதை, இருக்கை மற்றும் சிறுவர் பூங்கா அமைப்பதற்கான முயற்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான இரா சிவா அவர்கள் கொண்டார். அதன் பயனாக குளத்தை தூர்வாரி அழகுபடுத்த பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் நிதி ஒதுக்கியுள்ளது. இந்நிலையில் புதுப்பிக்கப்பட்டுள்ள சுல்தான்பேட்டை குளத்தை சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் இரா சிவா பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அங்குள்ள பொதுமக்களிடம் கருத்துக்களை கேட்டறிந்தார். மேலும் விரைவில் குளத்தை தூர்வாரி அழகுபடுத்த பணிகள் தொடங்கி பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக அர்ப்பணிக்க உள்ளதாக தெரிவித்தார். இந்த ஆய்வில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் லூயி பிரகாசம் மற்றும் ஊர் ஜமந்தார்கள், பள்ளிவாசல் நிர்வாகிகள், பொதுமக்கள், திமுக நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். தேசிய உணவு உற்பத்தி மற்றும் பதப்படுத்துதல் மற்றும் தொழில் முனைவோர் மேலாண்மை திட்டம் சார்பாக அரியாங்குப்பம் பகுதியில் மகளிருக்கான தொழில் வளர்ச்சி ஆலோசனை கூட்டம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்றது. இந்திய அரசு நிறுவனத்தின் அங்கமான தேசிய உணவு உற்பத்தி மற்றும் பதப்படுத்துதல் மற்றும் தொழில் முனைவோர் மேலாண்மை திட்டம் சார்பாக அரியாங்குப்பம் காமராஜ் திருமண நிலையத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் புதுவை பகுதியை சேர்ந்த 10,000 உறுப்பினர்களை கொண்ட விவசாய உணவு உற்பத்தி பொருட்களை தொழில்நுட்பங்களின் மூலம் உணவை பதப்படுத்தி ஆண்டுதோறும் மக்களுக்கு பயன்படுத்தும் வகையில் பாதுகாத்தல் மற்றும் இல்லாத இடங்களுக்கு எடுத்து சென்று விலைவாசியை சமம் செய்தல், மக்களின் வேலையில்லா திண்டாட்டத்தை மகளிர்களை கொண்டு செயல்படுத்துதல், சுற்றுலா பயணிகளுக்கு விற்பனை செய்தல், உணவு தயார் செய்தல் போன்ற யுக்தியை அரியாங்குப்பம் பகுதியில் உள்ள மகளிர் சுய உதவி குழுக்களை பயன்படுத்தி அவர்களுக்கு பயிற்சி அளித்தல் உள்ளிட்டவைகளுக்கு அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி குழுமம் மற்றும் தனியார் பங்களிப்பு குழுமம் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பயனடைந்தனர். இதில் 150க்கும் மேற்பட்ட மகளிர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தக்ஷணாமூர்த்தி தலைமை தாங்கினார். மாநில திட்ட மேலாளர் விஸ்வா மற்றும் தலைமை செயல் அலுவலர் கோகிலா, புதுச்சேரி விவசாய உழவர் உற்பத்தி நிறுவனர் பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் பகுதியில் இயங்கி வந்த நூற்றாண்டு பழமை வாய்ந்த பள்ளி கட்டிடத்தின் மறுசீரமைப்பு செய்திட சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் கல்வித்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியில் நூற்றாண்டு பழமை வாய்ந்த அரசு நடுநிலைப் பள்ளி கடந்த சில தினங்களுக்கு முன்பு பழமை காரணமாக கட்டிடம் சேதமடைந்து இடிந்து விழும் நிலை ஏற்பட்டது. இதனை தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தக்ஷணாமூர்த்தி இக்கட்டிடத்தினை இடித்து புதிய கட்டிடம் அமைத்திட அரசுக்கு கோரிக்கை வைத்தார். அடுத்து இக்கட்டிடத்தினை இடிக்கும் பணி துவங்கி நடைபெற்று வருகிறது. மேலும் இப்பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு கூடுதல் வகுப்பறை மற்றும் விளையாட்டு மைதானம் அமைத்திட வேண்டும் என பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை அடுத்து சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தக்ஷணாமூர்த்தி தலைமையில் கல்வித்துறை செயலர் முத்தம்மா, இணை இயக்குனர் சிவகாமி, சமூக நலத்துறை இயக்குனர் ராகினி, குழந்தைகள் பாதுகாப்பு குழு தலைவர் ஜெயப்பிரியா, பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத்துறை இயக்குனர் முத்துமீனா உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் முன்னிலையில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இதில் பொதுமக்கள் கோரிக்கையை ஏற்றவாறு உரிய நடவடிக்கை விரைவில் எடுக்கப்படும் என சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் துணைத் தலைவர் விநாயகமூர்த்தியின் 4ஆம் ஆண்டு நினைவஞ்சலி அரியாங்குப்பத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது.
புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் துணைத் தலைவரும் பிப்டிக் சேர்மனுமான மறைந்த விநாயகமூர்த்தி அவர்களின் 4ஆம் ஆண்டு நினைவஞ்சலியை முன்னிட்டு அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் சார்பில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சங்கர் தலைமையில் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் முன்னிலையில் அரியாங்குப்பம் பிரம்மன் சதுக்கம் அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அன்னாரின் திருவுருவ படத்திற்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் புதுவை மாநில காங்கிரஸ் கட்சி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் அரசு கொறடா ஆனந்தராமன், கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த கீதநாதன், மதிமுக செல்வராஜ், பிரதேச காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் அன்புமணி, சசிகுமார், தேசிய மீனவர் அணி செயலாளர் காங்கேயன், மாநில செயற்குழு உறுப்பினர் செல்வகுமார், தெற்கு மாவட்ட தலைவர் குருமூர்த்தி, கிருஷ்ணமூர்த்தி, சுவாமிநாதன் மற்றும் மாநில மகளிர் அணி துணைத் தலைவி பொன்னி சுப்ராயன் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் அன்னாரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். மேலும் அவரது நினைவாக 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது. தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினர் பேரணியாக சென்று அவரது இல்லத்தில் அஞ்சலியை செலுத்தினர். தார்மிக் லைஃப் ஃபவுண்டேஷன் சார்பாக இன்று அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி அரசு ராஜீவ்காந்தி மகப்பேறு மருத்துவமனையில் இன்று தார்மிக் லைஃப் ஃபவுண்டேஷன் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. தார்மிக் லைஃப் ஃபவுண்டேஷன் அறங்காவலர் திரு வி ராஜகோபால் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இந்த அன்னதானம் நடைபெற்றது. அன்னதான நிகழ்வை வழக்கறிஞரும் தார்மிக் லைஃப் ஃபவுண்டேஷன் நிறுவனருமான திரு பாலாஜி அவர்கள் ஒருங்கிணைத்தார். கர்ப்பிணி பெண்கள், அவர்களின் உதவியாளர்கள், ஏழை எளியோர் மற்றும் பொதுமக்கள் திரளாக அன்னதானத்தில் கலந்து கொண்டனர். 200 உணவுப் பொட்டலங்கள் வழங்கப்பட்டது. கேரள மாநில காசரகோடுவை சேர்ந்த திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த அன்னதான நிகழ்விற்கு நன்கொடை அளித்துள்ளார். இந்நிகழ்ச்சியில் சிவகுமார், அகிலா, லீலாவதி மற்றும் சீனிவாசன் ஆகியோர் தன்னார்வலர்களாக பங்கு கொண்டனர். கவிஞர் தமிழொலி கல்வி வட்டத்தின் சார்பாக மகாகவி பாரதியார் 103வது நினைவு நாள் மலரஞ்சலி நிகழ்ச்சி வழக்கறிஞர் லெனின் துரை தலைமையில் நடைபெற்றது. கவிஞர் தமிழொலியின் கல்வி வட்டத்தின் சார்பில் மகாகவி பாரதியார் 103வது நினைவு நாள் மலரஞ்சலி நிகழ்ச்சி வழக்கறிஞர் லெனின் துரை தலைமையில் நடைபெற்றது. மோகன்ராஜ் முன்னிலை வகித்தார். பாரதியாரின் திருவுருவ சிலைக்கு மலரஞ்சலி பேராசிரியர் இளங்கோ சிறப்புரை ஆற்றினார். நிகழ்வில் அரசு ஊழியர்கள் சங்கத்தின் கூட்டு இயக்க தலைவர் தோழர் செல்வன், கல்வி வட்ட ஒருங்கிணைப்பாளர் தோழர் ராணி, ராமமூர்த்தி, உமாபதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் நினைவு தினத்தை ஒட்டி கவர்னர் மாளிகை அருகே உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்.
மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் நினைவு தினம் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. கவர்னர் மாளிகை அருகே உள்ள பாரதியாரின் திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அவர்களைத் தொடர்ந்து சபாநாயகர் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திருமுருகன், அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் ரமேஷ், ராமலிங்கம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து மகாகவி பாரதியார் நினைவு நாளை முன்னிட்டு புதுவை மக்கள் தமிழ் சங்கத்தின் சார்பில் பாரதியார் சிலைக்கு மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. தலைவர் வழக்கறிஞர் சரவணன் தலைமையில் புதுவை மக்கள் தமிழ்ச் சங்கத்தின் நிர்வாகிகள், துணைத் தலைவர்கள் செல்வமணி, ரவிச்சந்திரன், பொதுச் செயலாளர் ஜெயமுருகேசன், செயலாளர்கள் முருகன், புண்ணியமூர்த்தி, செல்வகுமார், ரவிச்சந்திரன், பேராசிரியர் செந்தமிழ் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு மலரஞ்சலியை செலுத்தினர். இதேபோல் கவிஞர் தமிழொலி கல்வி வட்டத்தின் சார்பாக கருவடிக்குப்பம் சித்தானந்தர் கோவிலில் உள்ள பாரதியார் சிலைக்கு மலரஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. வழக்கறிஞர் லெனின் துரை தலைமையில் நடைபெற்றது. மோகன்ராஜ் முன்னிலை வகித்தார். பாரதியாரின் திருவுருவ சிலைக்கு மலரஞ்சலி பேராசிரியர் நா. இளங்கோ சிறப்புரையாற்றினார். விழாவில் அரசு ஊழியர்கள் சங்கத்தின் கூட்டு இயக்க தலைவர் தோழர் செல்வன், கல்வி வட்ட ஒருங்கிணைப்பாளர் தோழர் ராணி, ராமமூர்த்தி, உமாபதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் சார்பில் எய்ட்ஸ் விழிப்புணர்வு மக்களிடையே ஏற்படுத்தும் நோக்கில் விழிப்புணர்வு ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது. பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்கம் சார்பில் மாநில அளவிலான 5 கிலோமீட்டர் ஓட்டப்பந்தயம் கல்லூரி மாணவர்களுக்கிடையே கடற்கரை சாலை காந்தி சிலை அருகே இன்று நடைபெற்றது. புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனம் பிராந்தியங்களில் இருந்து மாவட்ட அளவில் வெற்றி பெற்ற கல்லூரி மாணவ மாணவிகள் இந்த மாநில அளவிலான ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்டனர். இந்த போட்டியில் வெற்றி பெற்ற முதல் 2 மாணவர்கள் மற்றும் மாணவியர் 2 பேர் முறையில் தேர்வு செய்யப்பட்டு தேசிய அளவிலான ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொள்ள உள்ளனர். எய்ட்ஸ் விழிப்புணர்வு மக்களிடையே ஏற்படுத்தும் நோக்கில் நடைபெற்ற இந்த ஓட்டப்பந்தயத்தை புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனை மருத்துவ கண்காணிப்பாளர் செவ்வேல், பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்க திட்ட இயக்குனர் டாக்டர் சித்ராதேவி ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு நிறுவனத்தின் துணை இயக்குனர் டாக்டர் பவனி சிங் மற்றும் தேசிய ஆலோசகர் டாக்டர் விவாவாரி போஸ்புக் ஆகியோர் முன்னிலையில் வகித்தனர். மேலும் இந்நிகழ்வில் எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்க இணை இயக்குனர் கிருஷ்ணமூர்த்தி, வாலண்டினா உள்ளிட்ட அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். முடிவில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கமே இரண்டாவது பரிசாக 454 எஸ் கிஷோர், தாகூர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். So Kishore also will go and attend national level event later at Goa. So பாராட்டு சான்றிதழ். அடுத்தபடியாக அக்டோபர் கேஸ் பாரதி, பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி. So Particle Bar, so Bharat Women's College. இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.